வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து ஜென்ரல் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி கடந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். ஏன்னா இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல உள்ள முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா தான் இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியும். சரி, கவுன்சிலிங் எப்படி ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான லிஸ்ட் TNAU ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத எதனோட அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய கேட்டகரி எல்லாருமே கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 15,509 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. செகண்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி. இவங்க ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 15,509 வரைக்கும் இருக்கிறவங்க. அதாவது 1வது ரேங்க்லேருந்து 15,509க்குள்ளே எத்தனை பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். எம்பிசி ஆர் டிஎன்சி இவங்களுக்கு 17,563 பேர்த்துக்கு அளவு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,200 எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 21,484 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிசிஎம்முக்கு 26,542 வரைக்கும், எஸ்சிஏக்கு 23,451 வரைக்கும், எஸ்டிக்கு 25,686 வரைக்கும். அதாவது 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எத்தனை கேண்டிடேட் அந்த கம்யூனிட்டிக்கு தேவையோ அந்த ரேங்க் வரைக்கும், ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு மெயிலில் இன்னொரு தகவல் வந்திருக்கும். வரலைன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பாருங்கள். கவுன்சிலிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல இந்த ரேங்க் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் நம்ம உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.